தலக்காடு. தலக்காட்டின் கதையை நாம் தெரிந்து கொள்ளலாம். தலக்காடு எங்க இருக்குன்னாக்கா, பெங்களூரில் இருந்து 133 கிலோமீட்டர் தொலைவில் காவேரி ஆற்றின் இடக்கரையில் அமைந்துள்ள பண்டைய நகரமாகும். சோமதத்தன் என்ற முனிவர் தன் சீடர்களுடன் வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்த போது யானை கூட்டத்தால் கொல்லப்பட்டார். அவர்கள் மீண்டும் யானைகளாக பிறந்து ஒரு மரத்தின் வடிவில் சிவபெருமானை வழிபட்டனர். ஒரு முறை தாலா மற்றும் கடு என்ற 2 வேடவர்கள் அந்த மரத்தை வெட்ட முயன்ற போது அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது. அப்போது அந்த மரம் இறைவனின் ஒரு வடிவம் என்றும் அதை வெட்ட முயற்சிப்பதை நிறுத்துமாறு ஒரு தெய்வீக குரல் கூறுவதை அவர்கள் கேட்டனர். அவர்கள் நின்று காயத்தை இலைகளாலும் பழங்களாலும் மூடினர். காயம் குணமானது. அதிலிருந்து வடிந்த ரத்தம் பாலாக மாறியது. அந்த பாலை அந்த சகோதரர்கள் பருகி மோட்சமடைந்தனர். பிற்காலத்தில் அந்த 2 சகோதரர்கள் நினைவாக அந்த ஊருக்கு தலக்காடு என்று பெயரிடப்பட்டன. சிவன் ஒரு மரத்தின் வடிவில் தன்னைத்தானே குணப்படுத்தி கொண்டதால் அவர் வைத்தியநாதர் என்று அழைக்கப்பட்டார். ஏனென்றால் சமஸ்கிருதத்தில் வைத்தியர் என்றால் மருத்துவர் என்று பொருள். அடுத்த தொடரில் அந்த வைத்தியநாதர் கோயிலை பற்றி தெரிந்து கொள்வோம். தொடரும்.